இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யார் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறோன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான். வாங்க எங்கள் வீட்டில் போயிட்டு எங்கள் வீட்டோட ஹோம் டூரை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதான் இந்த வீடியோ. இதான் வந்து ஹாலோட மெயின் டோர். மெயின்லேருந்து உள்ளே வந்துட்டோன்னா உள்ளே வந்தால் இந்த பாத்வே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த பாத்வேக்குள்ளே அப்படியே வந்தோன்னா இந்த சைடே எங்களுக்கு வந்து கிச்சன் இருக்கும். பார்த்திங்கன்னா உள்ளே போனோன்னா ஃப்ரிட்ஜு அண்ட் இது என்னோடய ஐட்டம்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராஷ். இது ஃபுல்லாக ட்ராஷ் போட்டுக்கிறதுக்கு. இதான் வந்து கிச்சன். எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கேஸ் இருக்காது. இங்கே தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே தான் நாங்கள் வந்து ஃபிஷ் தொட்டி வச்சுருக்கோம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்காது. ஹாலில் வச்சோன்னா அவள் வந்து ரொம்ப இது பண்ணுவாள். கண்டிப்பாக இங்கே ஃபிஷ் வச்சுருக்கோம், கோல்ட் ஃபிஷ். ஸோ இதுக்கு ஏன் சிங்க் பக்கத்துலேயே வச்சுருக்கோன்னா ஸோ தட் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குன்றதுக்காண்டி சிங்க் பக்கத்தில் வச்சுருக்கோம். ஸோ அப்படி வந்தோன்னா ஃப்ரூட் பேஸ்கெட் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா கீழே டிஷ் வாஷர். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினும் ட்ரையரும் மேலே இருக்கும். ஸோ இதான் வந்து எங்களோட கிச்சனோட ஓவர் வியூ. பார்த்திங்கன்னா தெரியும். இங்கேயே ஒரு சேர் போட்டிருப்பேன், ஏதாவது கால் வலிச்சதுன்னா உட்காந்துக்கிறதுக்காண்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைக்ரோவேவ் ஓவனும் மிக்சி ஜாருக்குள்ள ஜார்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். மிக்சி ஜார்லாம் வந்து தேவைக்கு எப்போ வேணுமோ அப்போதைக்கு தான் எடுத்துப்பேன். ஏன்னா எல்லா டைமும் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. அதுக்கு கீழே உள்ள ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிரைண்டரு, ரைஸ் குக்கரு, தேங்காய் துருவி, அப்புறமா வந்து வெங்காயம், பூண்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஸ்டாண்ட் வாங்கி. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மொத்த கிச்சனோட ஓவர் வியூ. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி முடிச்சுட்டு கிச்சன் முடிச்சுட்டு நம்ம அப்படி உள்ளே போனோன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம். இந்த சைடு ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு வெளியே வந்தோன்னா இந்த சைடு வந்து ஒரு இந்த மிஷின் ரூம் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஏசி, ட்ரையர் இதுக்குள்ளே ரூமாக இருக்கும் இங்கே. ஸோ இங்கே பாத்ரூம் முடிச்சிட்டோம். கிச்சன் முடித்த உடனே இந்த டோர் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கிச்சன் முடித்தோடனே இங்கே ஒரு பாத்ரூம் வரும் இங்கே வந்து. ஸோ ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ரூம் ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட ஷால்ஸு, அப்புறமா வந்து பேகு, ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ்லாம் வைக்கல, சும்மா ஷால்ஸ் அண்ட் ஏதாச்சும் ஒரு பேகு, அவசரத்துக்கு தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இங்கே நாங்கள் லாக்கும் போட்டு நாங்கள் தான் வச்சுருக்கோம். எங்கள் பாப்பா கீழே திறந்து எல்லா இதையும் கொட்டி விட்டுறதுனால. ஸோ அப்படி நம்ம உள்ளே போனோன்னா ஒரு ஹால் பார்த்திங்கன்னா தெரியும். இது கொஞ்சம் பெரிய ஹால் தான் ஓரளவுக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா என் ஃபோனு, ஒரு ஃபைல்லாம் இருக்குது. ஸோ அங்கே பாப்பாவுக்கு எழுதுகிற டேபிள் மாதிரி வச்சுருக்கேன். அங்கே பார்த்திங்கன்னா பாப்பா பெயிண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த போர்டு ஒன்று ஸ்டிக் பண்ணிவிட்டு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா பெயிண்ட் ஏதாவது அந்த வாலில் வந்து ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காண்டி தான் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். அண்ட் இது ஹால் ஓவர் வியூ. பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து பாப்பாவோட டாய்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஆர்கனைஸ்டாக பண்ண முடியாது, ஏன்னா எல்லா டைமும் எடுத்து வச்சுருவா. ஸோ ஹாலில் வந்து எல்லா பேஸ்கெட்ஸ்லேயும் வந்து அவளோட டாய்ஸ் போட்டுருவேன். விளையாண்டு முடிச்சோன்னே அவளே வந்து இந்த பேஸ்கெட்டில் எல்லாத்தையும் வந்து திரும்ப போட்டுருவா. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா டிவி வந்து ஹேங் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் சாஃப்ட் டாய்ஸ் வந்து சும்மா அழகுக்காண்டி வச்சுருக்கேன் இந்த கார்னர் ஸ்டாண்டில். அப்புறம் இங்கே ஒரு ஊஞ்சல் ஒன்று இருக்குது. பாப்பா வந்து ஊஞ்சல் ஆடுறதுக்காண்டி இங்கே போட்டுருவோம். ஸோ அவளும் ஆடிட்டுருப்பா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் ஹாலோட மொத்த ஓவர் வியூ. இதுதான் நம்ம அங்கே கிச்சனும் பாத்ரூமும் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோன்னா மாடிக்கு போக போகிறோம். வாங்க அப்படியே மாடிக்கு போகலாம். இங்கே வந்து நாங்கள் வெளியே போயிட்டு வந்தோம், அதனால் ஸ்ட்ராலர் இங்கே வச்சுருக்கோம், இல்லாட்டி காரில் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த கிச்சன் முடிஞ்சதுங்க இல்லையா, அதுலேருந்து நம்ம இப்படி வந்தோன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து மேலே போகலாம். ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு போகிற வழிக்கு முன்னாடி
இங்கே ஒரு க்ளாசெட் இருக்குது. இங்கே இப்போ வின்டர் டைம்ன்றதுனால கொஞ்சம் ஜாக்கெட்ஸ்லாம் வந்து இங்கே ஹேங் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து கீழே வந்து ஷூ வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஷூ ரேக்ஸில் வச்சுருக்கோம், எல்லாரோடைய ஷூவையும் கரெக்டாக. ஸோ இது வந்து இந்த க்ளாசெட்டு நம்ம கிச்சன் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடி இந்த க்ளாசெட் இருக்கும். ஏறி வந்தோம் இல்லைங்க, ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் நான் ஒன்றும் பெருசாக எதுவுமே வைக்கல, ஜஸ்ட் பெட் தான். பெட் அண்டு இங்கே எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் சில்னஸாக இருக்கிறதுனால ஒரு ஹீட்டரும் ஒரு ஃபேனும் வச்சுருக்கோம். ஸோ இதான் பெட்ரூம். நாங்கள் ஒன்றும் பெருசாக எதுவும் எதுவும் ஐட்டம்ஸ்லாம் நிறையாலாம் வைக்கல. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளாசெட் டோர் இருக்கும். க்ளாசெட் டோரில் பார்த்தீங்கன்னா இது என்னோடய ட்ரெஸ். நான் ரொம்ப ஆர்கனைஸ்லாம் பண்ணி வச்சுருக்க மாட்டேன். ஜஸ்ட்டு என்னோடய பேண்ட்ஸு டாப்ஸு எல்லாமே வந்து ஒவ்வொரு ஹேங்கரில் வந்து போட்டு வச்சுருப்பேன். ரொம்ப ஆர்கனைஸ்டெலாம் இருக்காது. ஜஸ்ட் சும்மா பார்க்க வந்து நமக்கு அக்சசபிளாக இருக்கணுன்றதுக்காண்டி டாப்ஸு பேண்ட்ஸ் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தனித்தனியாக வச்சுருப்பேன். இது வந்து என் குழந்தையோட கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ், ஏதாவது பார்ட்டி இந்த மாதிரிலாம் போகணுன்னா கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ் வந்து வச்சுருப்பேன். இங்கே 4-5 ஒரு கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இங்கே வச்சுருப்பேன். ஸோ இதான் வந்து இந்த பேண்ட்ரியில் நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஓவரால் இந்த ரூம் வியூ. அடுத்து நம்ம அப்படியே வந்து வெளியே வந்தோன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இதுவும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பேன். ஸோ இங்கே வந்து சும்மா ரெட் தீம்ன்றதுனால இது எல்லாமே ரெட்டாக வந்து செட்டாக போட்டிருக்கோம். ரெட் மேட்டு, அப்புறம் ரெட் ஷவர் லைனரு இந்த மாதிரி. ஸோ உள்ள ஒரு ஹேங்கர், எல்லாம் சோப்பு ஷாம்பு எல்லாம் நம்ம வந்து வச்சுக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்ரூமோட ஓவரால் வியூ. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு மிரர், இங்கே கொஞ்சம் ஐட்டம்ஸ். ஸோ இதுதான் வந்து பாத்ரூமோட ஓவரால் வியூ. அடுத்து நம்ம வந்து பாத்ரூம் முடிச்சுட்டு அப்படி நம்ம வெளியே வந்தோம்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ மொத்தம் 2 ரூமு. ஸோ இங்கே வந்து பாப்பா மேலே வந்து விளையாண்டானா நாங்கள் வந்து சும்மா ஒரு ஓவனு, இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ப்ளே டாய் ஓவன் வந்து தேங்க்ஸ் கிவிங்கில் வாங்கினோம். ஸோ இது ஒரு சின்ன ஹவுஸு. பாப்பா வந்து விளையாண்டா மேலே வந்து ஒரு சின்ன வண்டி. ஸோ இது மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த ரூமில் மட்டும் ஒரு டாய் கொஞ்சோன்னு வச்சு செட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி வந்தோன்னா இங்கே ஒரு பெட்டு, அங்கேயும் ஆஸ் யூஷுவல் ஃபேனு அண்டு ஹீட்டரும் இருக்கும். கீழே வச்சுருக்கோம் ஹீட்டரும். ஸோ இங்கே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ லேப்டாப் இங்கே வச்சு இங்கே தான் வந்து இந்த டேபிளில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்பீக்கரு, ஹியூமிடிஃபையரு, என் குழந்தையோட புக்கு, இதெல்லாம் ஒரு சின்ன எப்போயாவது வந்து அக்சசபிளாக இருக்கணுன்றதுக்காண்டி இப்படி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள், அதாவது எக்ஸசைஸ் பண்ணுற பெடல் சைக்கிளும் ஒன்று வச்சுருக்கோம் இந்த ரூமில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் வியூ, இந்த ரூமோட வியூ பார்த்தீங்கன்னா. ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஹோம் டூர் முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.